ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு காரோடைய வாக்கரவுண்ட் ரிவ்யூ தாங்க இன்னைக்கு. ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய நம்ம எல்லா வேரியன்ட்ஸுமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம். இப்போதைக்கு இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கேட்டகரியில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ஃபீச்சர் லோடான ஒரு மிட் சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்ல போனால் ஸ்கோடா குஷாக் தான். அதில் எல்லா வேரியன்ட்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டோம் எக்ஸப்ட் ஃபார் பேஸ் வேரியன்ட். கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய ரிவ்யூ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஆனால் சேட்லி எனக்கு வண்டி கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு கிடச்சிருச்சுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய புது அப்டேட்டட் பேஸ் லெவல் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட். இந்த வண்டி ஏன் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, ஏன் இந்த வேரியண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். காரணம் ஃபர்ஸ்ட் இதனுடைய ப்ரைசிங். ஓகே, 10.69 lakh rupees எக்ஸ் ஷோரூம் ப்ரைசிங்க்கு இந்த கிளாசிக் ப்ளஸ் ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய மேனுவல் வெர்ஷன் ப்ரைசிங் வச்சிருக்காங்க. அதே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12.69 lakh rupees எக்ஸ் ஷோரூம் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இதில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வெளியே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது, எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸ் இருக்குது, எலக்ட்ரிக் சன்ரூஃப், மேலும் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்குது. இந்த பேஸ் வேரியண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸா அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தாங்க. மேலும் வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். ஸோ வாங்க ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய புது அப்டேட்டட் வேல்யூ ஃபார் மணி கிளாசிக் ப்ளஸ் வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துடலாம். ரைட். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறதா, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே போல் எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸ் நம்ம ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலில் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் கூட நாங்கள் ரெகுலர் கண்டென்ட் போட்டு தான் இருக்கோம். அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இப்போ வாங்க ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய கிளாசிக் ப்ளஸ் வேரியன்ட் ரிவ்யூ போயிடலாமா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புது ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய பேஸ் வேரியண்ட் இது அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்கள் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க இல்லையா? அந்த அளவுக்கு தான் இதில் வந்து ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சர்ப்ரைசிங்கான பல ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதனாலேயே தான் இந்தியா ஃபுல்லாகவே இந்த வேரியண்ட்டுக்கு அவ்வளோ டிமாண்டுங்க. இன்ஃபேக்ட் இப்போ ஆக்சுவலி இந்த வேரியண்ட்டுக்கு புக்கிங்ஸே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நினச்சி பாருங்களேன். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ப்ளஸ் பேஸ் லெவல் வேரியண்ட் ஆஃப் த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட். ரைட். ஃபர்ஸ்ட் இதனுடைய என்ஜின் ஸ்பெக்ஸ் வந்து பேசிடலாம். ஸோ ஆப்வியஸ்லி என்ட்ரி லெவல் வேரியண்ட் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு 1.5 லிட்டர் டிஎஸ்ஐ என்ஜின் கிடைக்கிறது ஒரே ஒரு என்ஜின் மட்டும்தான். 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ டர்போ சார்ஜ்டு பெட்ரோல் என்ஜின். இது வந்து பார்த்தீங்கன்னா 115 பிஎஸ் மேக்ஸிமம் பவர் அண்ட் 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அண்ட் அது போக புதுசாக இப்போ 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்டர் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம கூட இதோ இங்கே இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெர்ஷன் தான். ஸோ இந்த அளவுக்கு என்ஜின் ஸ்பெக்ஸ் இருக்குது, என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுக்கே ஆட்டோமேட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது வை நாட், இது சரியான வேல்யூ ஃபார் மணி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்ரி பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத முதல்ல பார்த்துடலாம். ரைட். இப்போ அடுத்தது நம்ம லுக்ஸுக்கு வருவோம். லுக்ஸை பொறுத்தவரை நீங்கள் பார்க்கலாம், ஃப்ரண்ட்லேருந்து இது ஒரு பெரிய வண்டி மாதிரியே லுக் ஆக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதுலேயும் உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் இருக்குது. ஒரு மினி ஸ்கோடா கோடியாக் மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் பியானோ பிளாக் ஃபினிஷ், கிளாசி பிளாக் ஃபினிஷ் ஃப்ரண்ட் கிரில் உங்களால் பார்க்க முடியும். பட்டர்ஃப்ளையோடைய கிரில் டிசைன். எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி பேஸ் வேரியண்ட்லேருந்தே எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ், எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் வர்றது ரொம்பவே ஆச்சரியம். அதுவும் இந்த கேட்டகரியில் அது எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். இது வந்து இன்னொரு புது கலருங்க. இந்த கலர் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் பேர் செரி ரெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பழைய ஸ்கோடா குஷாக்கில் இருந்த ஒரு ரெட் ஒன்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது டார்னேடோ ரெட். அது ரொம்பவே இன்னும் பிரைட்டாக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் மெரூன் கலந்த ஒரு ரெட்டாக கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ரைட். ஆஸ் யூஷுவல் வண்டியோடைய சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 4.2 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய ஒரு மிட் சைஸ் கிராஸ் ஓவர் டைப் எஸ்யூவின்னு சொல்ல முடியும். கிரெட்டா எல்லாம் உங்களுக்கு 4.3 மீட்டர்ஸ் வருது. அதை விட கொஞ்சம் லென்த் கம்மி தான். பட் இருந்தாலும் வண்டியோடைய லுக்லையோ அந்த டிசைன்லையோ அந்த ஷார்ப்னஸ்லையோ எந்த குறையும் இல்லை. அதுவும் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் அப்படின்னு இருக்கும்போது நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஆனால் இந்த வேரியண்ட் என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 16 இன்ச் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடைக்குது என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே. டயர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? 205/60 R16 அதுதான் டயர் சைஸாக கொடுத்துருக்காங்க. ஃபேக்ட்ரிலேருந்து வரக்கூடியது ஆப்போலோ டயர்ஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஓகே. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் இருக்குது, ரியல் ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் என்னதான் இருந்தாலும் இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக வந்துருது. அண்ட் ஆட்டோமேட்டிக் வண்டி எடுத்திங்கன்னா ஹில் ஹோல்ட் அசிஸ்ட்டுமே உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கிடச்சிருது. அந்த வகையில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர எப்பவும் போல் உங்களுக்கு கிடைக்கிற எல்இடி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பாடி கலர் ஓஆர்விஎம்ஸில் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் ஒரு பிளாக் ரூஃப் ரெயில் ஃபினிஷோட பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் ஆக்சுவலி லோட் பேரிங் கெப்பாசிட்டி இருக்குங்க. ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் தான். ஸோ தாராளமாக நீங்கள் லோடு ஏற்றலாம். மேலும் இன்னொரு சர்ப்ரைஸ் எலக்ட்ரிக் சன்ரூஃப் பேஸ் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியரில் ஷார்க் ஃபின் ஆண்டனா தான் இல்லை.
மீதி எல்லாம் கொடுத்துட்டு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுக்காம விட்டாங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. காரணம் இதில் உங்களுக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர், வாஷர் அண்ட் டீஃபாகர் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க இந்த லெவல் வேரியண்ட்லேருந்தே. ஸோ அது உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் சொல்ல முடியும். பின்னாடி இல்லாத விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கனெக்டட் எல்இடி டிஆர்எல்ஸ் இல்லை அண்ட் கனெக்டட் எல்இடி டைல் லேம்ப்ஸ் இல்லை. ஸோ ஃப்ரண்ட்லேயும் ரியர்லேயும் கனெக்டட் ஃபினிஷ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது. பட் இருந்தாலும் எல்இடி டைல் லேம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் வரக்கூடிய இந்த எல் ஷேப் இந்த ஃபினிஷ் எல்லாமே உங்களுக்கு எல்இடிஸில் வருது. அண்ட் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸாகவும் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ குவைட் நைஸுங்க. ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரியர் கேமரா இல்லை. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடையாது. 3 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த வேரியண்ட்டில் இல்லை. ஸோ சின்ன சின்ன காம்ப்ரமைசஸ் தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது இது 100% ஒரு வர்த்தியான வேல்யூ ஃபார் மணி வண்டி மாதிரி தான் தெரியுது. வாங்க உள்ள கேபினுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் இந்த கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி கீ பார்த்துடலாம். ஸோ கீ பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஸ்கோடா குஷாக்லேயுமே இதே கீஸ் தான் வருது. ஆனால் அது வந்து மிட் வேரியண்ட்லேருந்து டாப் அண்ட் வேரியண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கீஸோட வந்து கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு ஃப்ளிப் கீ, இது மேனுவல் ஃபிசிக்கல் கீயாக தான் கொடுத்துருக்காங்க வித் கீ ஹோலோட. ஸோ இது இந்த பேஸ் வேரியண்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து கீ ஸ்லாட் போட்டு தான் நீங்கள் வண்டி ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஒரு தெரிஞ்ச விஷயம். மற்றபடி ஓவரால் இன்டீரியரோடைய லுக்கு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பழைய குஷாகோடைய பேஸ் வேரியண்ட்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே லுக், அதே ஃபீல், அதே மாதிரி விஷயங்கள் தான் இதில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் சர்ப்ரைசிங் சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. ரைட், தென் சீட்ஸ் பார்த்துடலாம். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கிரே அண்ட் பிளாக் ஃபினிஷில் ஃபேப்ரிக் அப்போல்சரி வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பார்க்குறது நல்லாயிருக்கு. சீட்ஸோடைய சைஸு, சீட்ஸோடைய டைமென்ஷன்ஸு, ஓவரால் குஷனிங் ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்டரியாக நல்லாவே இருக்குன்னு சொல்ல முடியும். டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. அது இந்த மிட் சைஸ் எஸ்யூவி கிராஸ் ஓவர் கேட்டகரியில் ஸ்டாண்டர்டான ஒரு விஷயம் ஆகிருச்சு. கூடவே ஸ்டாண்டர்டாக கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், 6 ஏர்பேக்ஸ், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல், எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்ட். இதில் கூடவே இன்னொரு சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கஃப் பிளேட்ஸ் குஷாக் பிராண்டட் அலுமினியம் டோர் ஸ்கஃப் பிளேட்ஸ் ஃப்ரண்ட் டோர்ஸ்க்கு மட்டும் வருது. இதுவுமே பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுக்குறாங்க ஸ்டாண்டர்டாக. ரைட், இப்போது உள்ளே ஏறுவோம். ஸோ உள்ளே உட்கார்ந்து பார்த்தோம் அப்படின்னா, டேஷ்போர்டோடைய லுக் அண்ட் வியூ இப்படி தான் இருக்குங்க. ஓகே, டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் கிடச்சிருது. ஸோ பழைய குஷாக்கோடைய பேஸ் வேரியண்ட்லேயும் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது. டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் வித் வயர்டு ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, USB, FM ரேடியோ எல்லாமே இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து இதில் ரிவர்ஸ் கேமரா ஆக்டிவேட்டே பண்ண முடியாது. பட் அது பர்சனல் விருப்பம் தாங்க. உங்களுக்கு வேணும்னா தனியாக ஒரு கேமரா டிஸ்பிளே வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த ஹெட் யூனிட்டே நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும் ஆக்சசரிஸில். ரைட், ஸோ டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இருக்குது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா, இதுதான் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோடைய செலக்டர் லீவர். என்ட்ரி லெவல் வேரியண்ட்டில் இதுதான் வந்து நான் 2வது முறை பார்க்குறேன் ஒரு காரில் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதுவும் 8 ஸ்பீடு. இது உண்மையாகவே சூப்பரான விஷயம். ஆஸ் யூஷுவல் ஸ்டேரிங் வீல் அதே சேம் 2 ஸ்போக் டிசைன் ஸ்டேரிங் வீல் தான். நல்லா இருக்குது, ரிச்சாக இருக்குது. இதில் உங்களுக்கு நர்ல்டு க்ரோம் ஃபினிஷ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபுல்லி யூட்டிலைஸ்டுங்க. உங்களுக்கு எல்லா பட்டன்ஸுமே கிடச்சிருது, இன்க்ளூடிங் ஸ்டேரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ் அது எல்லாமே இருக்குது. பேடல் ஷிஃப்டர்ஸும் இருக்குது. பேஸ் வேரியண்ட்டில் பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இதுதான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். ஸோ அந்த வகையில் சூப்பர். மேலும் லெதர் ரேப் ஸ்டீரிங் வீலாகவும் கொடுத்துருக்காங்க. அதுவே இன்னொரு பெரிய ஹைலைட்டாக தான் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோலும் இருக்குது. ஓகே, இந்த ஹெட்லாம்ப் ஸ்டாக்கில் நீங்கள் பார்க்கலாம். க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நீங்கள் ஆன் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஸ்பீட் என்ன செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ செட் பண்ணிக்கணும். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான பாயிண்ட். இந்த ஸ்டீரிங் வீல் ஆஸ் யூஷுவல் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வருது. அதுவும் ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. யூஷுவல் உங்களுக்கு வந்து வைப்பர் ஸ்டாக் ரைட் சைடில் வருது, ஜெர்மன் கார்ஸுக்கு ஏற்ற மாதிரியே. அது ஒரு தெரிஞ்ச விஷயம். அண்ட் மற்றபடி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியும் உண்டு. வண்டி கொஞ்சம் ஆன் பண்ணிடலாம், ஹீட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ரைட், டோர் பேடை பார்த்துடலாம். ஸோ டோர் பேட் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு மோனோடோன் டோர் பேட் தான். உங்களுக்கு வந்து டியூவல் டோன் லுக்கெல்லாம் எதுவும் கிடைக்கல. ஆல் ஓவர் பிளாக்காக தான் கொடுத்துருக்காங்க. எந்தவித ஆடம்பரமோ எதுவுமே இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டில் இட் இஸ் ஓகே. ரைட், ஆனால் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே சாஃப்டான ஃபேப்ரிக் பேடிங் முழங்கை வைக்கிற இடத்துல நீட்டாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு வார்வியம்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் வார்வியம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் 4 பவர் விண்டோஸ் இருக்குது. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் இல்லை. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் இருக்குன்னு நினச்சேன், பட் இல்லை. ஸ்டில் இட் இஸ் ஓகே. சரிங்களா, இது எசென்ஷியல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடச்சிருது. அது நோ ப்ராப்ளம். ரைட், தென் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மோனோக்ரோம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அனலாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு பழகி போச்சுங்க. ஸ்கோடாவுடைய பழைய கார்ஸ்லையுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ
இது ஓகே, செட் ஆகிருச்சு நமக்கு. இதனுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க சில விஷயங்கள். ஓகே, எம்ஐடிக்கான டிஸ்பிளே சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். வெஹிக்கிள் ஸ்டேட்டஸு, டிரைவிங் டேட்டா, தேவையான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரைட். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப் மீட்டர்ஸை ரீசெட் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் இங்கே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஒரு தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஓகே. அண்ட் ஆஸ் யூஷுவல் அனலாகில் உங்களுக்கு ஃபியூல் டேங்க் டிஸ்பிளே, என்ஜின் டெம்பரேச்சர் எல்லாமே, ஸ்பீடோமீட்டர், டேக்கோமீட்டர் எல்லாமே அனலாகில் தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நீட்டாக கிறிஸ்பாக கிளியராக இருக்குது. எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போதுமே அது நீட்டாக தெரியும். ரைட். டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கான யூஎஸ்பி போர்ட் இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பென்ட்ரைவ் ஸ்லாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இப்படிப்பட்ட ஒரு பேஸ் வேரியண்ட்டில் வருது. இது ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதுவும் டச் பேஸ் கன்சோல் வித் ஏர் கேர் பியூரிஃபைங் சிஸ்டம், அது ஃபுல்லாகவே வந்துடுது. ஆட்டோமேட்டிக் ஏசி சிறப்பு. ஆனால் சில விஷயங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இங்கே யூஎஸ்பி போட்டிருக்கு, ஆனால் அது கனெக்டிவிட்டிக்கு. உங்களுக்கு சார்ஜிங்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிசிக்கல் சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை. வயர்லெஸ் சார்ஜிங்கும் கிடையாது. இங்கே பெரிய ஸ்டோரேஜ் பேனல் இருக்குது. ஸோ எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு இங்கே 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் உங்கள் ஃபோனை சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மற்றபடி உங்களுக்கு இங்கே நீங்கள் பார்க்கலாம், பெருசாக கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவே இருக்குது. எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். அண்ட் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீட்டாகவே இருக்கும். இங்கே சின்ன ஒரு ஆஸ் யூஷுவல் ஸ்டோரேஜ் ஒன்று இருக்குது. மேனுவல் ஹேண்ட் பிரேக் லீவர் நல்லா இருக்குது. அண்ட் ஆம்ரெஸ்ட், ஸ்லைடிங் அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. நல்லா சாஃப்டான பேடிங் உள்ள, நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜும் உண்டு. ஓகே. ஸோ இது எல்லாமே பேஸ் வேரியண்ட்லேயே கிடைக்குதா அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, பேஸ் வேரியண்ட்டுங்க இது. நீங்கள் திரும்ப திரும்ப நம்பி தான் ஆகணும். என்னென்னா இதில் டியூவல் டோன் லுக் இல்லை. இன்டீரியர் ஃபுல்லாகவே பிளாக் பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. முழுக்க பிளாக். எங்கேயுமே வேறு ஒரு கலர் உங்களால் பார்க்கவே முடியாது. ஆனால் டெக்ஸ்சரைஸ்டான மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வேறு டெக்ஸ்சர், இது வேறு டெக்ஸ்சர், இது வேறு கிளாஸு, இதுவும் வேறு டெக்ஸ்சர். ஸோ ஒரு லேயர்டு டெக்ஸ்சரைஸ்டு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இன்டீரியர் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஓகே. தென் க்ளவ் பாக்ஸ், டேஷ்போர்ட் க்ளவ் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது கூலிங் வசதி இல்லை. பட் நல்ல டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. டோர்ஸில் பெரிய 1 லிட்டர் பாட்டில்ஸ் மேலேயே நீங்கள் வச்சுக்கலாம். 2 பாட்டில் வச்சுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நோ ப்ராப்ளம். ஸ்பீக்கர்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு 4 ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது. ஆடியோ குவாலிட்டி பொறுத்தவரை டீசெண்டாக இருக்கும். ஆனால் ரிவர்ஸ் கேமரா நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில் எந்த வகையிலுமே நீங்கள் ஃபிட்டிங் பண்ண முடியாது. நீங்கள் ரிவர்ஸ் கேமராவுக்கு தனி டிஸ்பிளே போடுற மாதிரி தான் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா இன்னும் சர்ப்ரைசஸ் இருக்குங்க. என்ட்ரி லெவல் வேரியண்ட்டாக இருந்தாலும் இதில் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் மிரர், இதுவும் அடுத்த ஷாக். அதுக்கு அடுத்து மேலும் பெரிய ஷாக், அது ஆக்சுவலி சொல்லியாச்சு. எலக்ட்ரிக் சன்ரூஃப் பேஸ் வேரியண்ட்லேயே கிடைக்குதுங்க. சிறப்பு. சன்ரூஃப் பிரியர்களுக்கு குஷி தான். சரியா? அண்ட் அது போக ஆஸ் யூஷுவல் எல்இடி கேபின் லேம்ப்ஸ் உங்களுக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபுல்லி எல்இடி தான். டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இருக்கான்னு கேட்பீங்க. இருக்குங்க, டோன்ட் வரி. வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ரியரில் தனியாக எல்இடி லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. கன்சோல் நான் பின்னாடி பார்க்க முடியுது. சரி. ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த பேஸ் வேரியண்ட்டே கொடுத்துருது. எதுக்கு நான் வந்து டாப் மாடல், மிட் மாடல்லாம் வாங்கணும் அப்படின்னு கேட்பீங்க. கரெக்டு தான். ஆடம்பரமான ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு மிட் வேரியன்ட், டாப் வேரியன்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மற்றபடி தேவையான ஃபீச்சர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வேரியண்ட்டே போதும் தான் நான் சொல்ல முடியும். ரைட். இப்போ பேக் சீட்ஸ் போய் பார்க்கலாமா? ஆல் ரைட். ஸ்கோடா குஷாகோடைய பேக் சீட் என்றைக்குமே இம்ப்ரெசிவாக தாங்க இருந்திருக்கு. அது என்ன தான் நம்ம வந்து டாப் அண்ட் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், மிட் வேரியன்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம், எல்லா வேர்ஷன்ஸ்லையுமே எனக்கு இந்த வண்டியை பொறுத்தவரை மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லெக் ரூம். 4.2 மீட்டர்ஸ் தான். மீதி இந்த வண்டியோடைய காம்படிஷன் இருக்கிற அளவுக்கு வண்டி லென்த் இல்லை. ஆனாலுமே இந்த அளவுக்கு லெக் ரூம், நீரும் ரொம்ப தாராளமாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஃபுட் ரூமும் பிரச்சனை இல்லை. என்னுடைய கால்கள் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஸ்ட்ரெச்சே பண்ணிக்க முடியுது. அந்தளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஸ்பேஸில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சின்ன சன்ரூஃப் இருக்குது. ஆனாலுமே ஹெட்ரூமில் எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. ஹெட்ரூம் எனக்கு வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் சின்ன ஒரு இடையூறு அப்படின்னு சொல்ல முடியும். காரணம் இந்த வண்டியோடைய அகலம் மீதி கார்ஸ் அளவுக்கு அவ்வளோ அகலம் கிடையாது. ஸோ பேக் சீட்டில் 3 பேர் கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் 3 பேருக்கு ஏற்ற மாதிரி அத்தியாவசியமான விஷயங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கு இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் எல்லாமே இருக்குது. கூடவே எல்லாருக்கும் ப்ராப்பர் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ தேவையான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் 3வது ஒரு ஆள் சென்டரில் உட்காடுறாங்க அப்படின்னா ஒரு சின்ன ஹம்ப் இங்கே ஒன்று இருக்குது. இந்த ஹம்ப்பு பெருசாக இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பட் நந்தலெஸ் ஒரு சின்ன ஹம்ப் இருக்குங்கிறது நம்மளுக்கு அது ஒரு மறுக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பரான பாயிண்ட். ஆனால் ஏற்கனவே நான் ஃப்ரண்ட்டில் சொன்னது போலவே ரியருக்கு சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. நீங்கள் வேணும்னா ஆக்சசரிஸில் ஏதாவது ஃபிட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும்.
மற்றபடி இட்ஸ் ஆல் நைஸுங்க, கம்ஃபர்டபுளாக இருக்குது. இங்கே முழங்கை வைக்கிற இடங்களில் டோர்ஸில் சாஃப்டான பேடிங் கொடுத்துருக்காங்க, கிராப் ஹேண்ட்ஸ் நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே எல்இடி கேபின் லேம்ப்ஸ் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல முடியும். ஆர்ஆர் பேக்ஸ், இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அண்ட் கூடவே ஏபிஎஸ் வித் இபிடி, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர், வாஷர், டீஃபாகர், டயர் ப்ரெஷர், வார்னிங் சிஸ்டம், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸுமே இந்த வேரியண்ட்லேயே கிடைக்குது. பேஸ் வேரியண்ட்லேருந்து இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. இப்போ வாங்க லக்கேஜ் ஸ்பேஸ் பார்த்துருவோமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இது பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் இந்த சைஸுக்கு இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 5 பேரோட லக்கேஜை ஈஸியாக வச்சுக்கலாம். இந்த குஷாக்கை பொறுத்தவரை 385 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு நார்மலாக ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. இது ஒரு உறுதியான விஷயமா இருக்குது. என்னென்னா என்ட்ரி லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால சில ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு பார்சல் ட்ரே ஷெல்ஃப் வர்றதில்லை. ஓகே, அதை தவிர வேறு எதுவும் நான் மிஸ் பண்ண மாதிரி தெரியல. மீதி எல்லாமே இருக்குது. இன்க்ளூடிங் ரைட் சைடில் ஒரு எல்லோ பூட் லேம்ப் கூட நீங்கள் பார்க்கலாம். பேஸ் வேரியண்ட்டில் நார்மலாக மீதி கார்ஸில் பூட் லேம்பே தர மாட்டாங்க, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. கூடவே 2 சைட்லையுமே 3 கிலோ கெப்பாசிட்டிக்கான பேக் ஹுக்ஸும் இருக்குது. ஸோ அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னென்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் இல்லை. நீங்கள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒரே யூனிட்டாக தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் யாரும் இல்லை, ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேக் சீட்ஸை நீங்கள் ஒட்டுமொத்தமாக 100% யூனிட்டாக தான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சீட்டு மேலே லக்கேஜ் வச்சுட்டு போய்க்கலாம். அப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா ஃப்ளாட் ஆகாது, சின்ன ஒரு ஸ்டெப் இருக்குது, அதையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். பட் ஸ்டில் ஓகேங்க, நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம், அதிலெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இங்கே ஃப்ளோருக்கு அடியில் உங்களுக்கு ஸ்பேர் வீல் ஆஸ் யூஷுவல் கிடச்சிருது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், இது ஒரு சின்ன சைஸ் ஸ்பேர் வீலாக. என்ன சைஸ் இது, என்ன சைஸ் இது, 15 இன்ச்சு. ஓகே, 15 இன்ச்சு ஸ்டீல் ஸ்பேர் வீல் ஒன்று கொடுக்குறாங்க. இது ஒரு சைஸ் கம்மி தான். ஸோ டெம்பரரி யூஸ்க்கு மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும். மற்றபடி ஜாக்கு, டூல் கிட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் நோ காம்ப்ரமைஸ் ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் இந்த ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டோடைய பூட் ஸ்பேஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி, லக்கேஜ் ஸ்பேஸ் எல்லாமே. இப்போ வாங்க இந்த வண்டியோடைய விலை, வேல்யூ, இது யாருக்கு செட் ஆகும் அதை பேசிடுவோம். ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய என்ட்ரி லெவல் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட். ஒரு என்ட்ரி லெவல் வேரியண்ட் மாதிரியே இல்லை, அந்தளவுக்கு இந்த வேரியண்ட்லேயே லோடட் டு த கில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அலாய் வீல்ஸ், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டிஆர்எல்ஸ், எல்இடி ஃபாக் லேம்ப்ஸ், எலக்ட்ரிக் சன் ரூஃப் ரெயில்ஸ், டச் ஸ்க்ரீன் சிஸ்டம், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன், ஃப்ரண்ட் ஆர்ம்ரெஸ்ட், ரியர் ஏசி வென்ட்ஸ் அப்படின்னு ஏராளமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் குறை அப்படின்னு சொல்ல போனால் ஆக்சுவலி எதுவுமே இல்லைங்க. இந்த ப்ரைஸுக்கு இதை விட பெட்டரான வேல்யூ ஃபார் மணி வேறு யாராலும் தரவே முடியாது. இது வரைக்கும் யாரும் தரவும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஹையாக இருக்குது. அதனால் புக்கிங்ஸும் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு. பட் எனிவே, ஸ்கோடா டீலர்ஸ் கிட்ட, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஸ்கோடா டீலர்ஸ் கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வண்டி அவைலபிளாக இருக்கா, புக்கிங் எடுக்கிறாங்களா, அதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டி வாங்குறதா இல்லையாங்கிறது நீங்கள் முடிவெடுக்கலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த கேட்டகரியில் திஸ் இஸ் தி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. ஓகே, ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.